ஆவியாத்மா சரித்தில் பார்க்கும் பொழுது ஆவியில் எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது நான் பார்த்துருக்கோம். நமக்கு என்னங்க ஆவியில் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆவியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா நினைக்கணும். ரெண்டாவது, வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது எதெல்லாம் ஆவியோடு சம்பந்தப்பட்ட வசனம் சொல்லி பார்க்கணும். ஆமாம், வசனத்தை அதெல்லாம் இது யாருக்கு எங்கே போட்டிருக்கு, இந்த வசனம் எதுக்கு போட்டிருக்கு, இது ஆவியலுக்கு போட்டிருக்கா, ஆத்மாவுக்கு போட்டிருக்கா, அல்லது எப்படி, இது எந்த விதத்தில் இது போட்டு, நீ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய வழிந்தது எல்லாம். ஆமாம், அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, எது சொல்லப்பட்டிருக்குன்னா ஆவிக்கு. எதுங்க? ஆவிக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆமாம், நாம் அதை எடுத்து என்ன செய்வோம், இங்கே அப்ளை பண்ணுவோம். இங்கே பண்ணுவோம், சரிதுக்கு அப்ளை பண்ணுவோம். என்னங்க, ஒருவன் புது சிருஷ்டியாக இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான்னு போட்டிருக்கு. இவன் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறான், தம்மடிச்சுட்டு இருக்கிறானே, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கான், சினிமா பார்த்துட்டு இருக்கிறானே, சர்ச்சுக்கு போய்கிட்டான், கெட்டாவது பேசிருக்கிறானே, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கான், எல்லா விதமும் அக்கறம் பண்ணுறானே அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க. இந்த சரீரத்துக்கு பார்க்குறீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஓய்ந்தன எல்லாம் புதிதான்னு சொல்லி இங்கே அப்ளை ஆகாது. இதுக்கு பொறுத்து இல்லை, இதுக்கு பொறுத்தது. இதுங்க அவனுடைய ஆவிக்கு பொறுத்தது. ஆமென். சொல்லாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற, நேத்தா ஞாசான் எடுத்த, இன்னைக்கு என்ன படத்துக்கு போகிறங்கிற, விஜய் படங்கிற, தளபதி படம்னு சொல்கிற, தலைங்கிற, அங்கேயும் போயிட்டு இருக்கிற. என்ன அர்த்தம்? நேத்தா ஞாசான் எடுத்த தம்பி, நீ ஞாசான் எடுத்து ரசிக்கு போய் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லா படத்துக்கும் ஒன்று விடாமல் போய் பார்க்குறிய, தேட்டர் போயிரு, ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்து போயிரு, எது என்ன இருக்குது அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டது உண்மை. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவெல்லாம் எழுதி போனது உண்மை. அது எங்கே? ஆவியில் நடந்தப்பட்ட காரியம். சரிங்களா? இப்போ அவன் சரித்தில் நீங்கள் அவன்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது, அவனை குற்றப்படுத்தி பேசுனீங்கன்னா அவன் அதை பற்றி கேட்க மாட்டான். முடியாது. இப்போ என்ன செய்யணும், அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் ஜீவித்தில் அவன் என்ன செய்கிறானோ அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. தேவன் அவனுக்காக என்ன செய்தார் என்பதை விலைக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் அப்படி தான், வாலி பசங்க, வாலி பிள்ளைங்க, நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் அவங்க செய்கிறதே சொல்லிட்டு இருப்பீங்க. அதில் அவனுக்கு எந்த பிரயோஜனமே கிடைக்காது. தேவன் அவனுக்காக என்ன செஞ்சார் என்பதை நீங்கள் சொல்லும் பொழுது தான் என்ன ஆகுன்னா, அவனுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். கண்ணோட்டத்தை மாற்ற. முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான், ஒரு கத்தி எடுத்து ஒரு குழந்தை கையில் வச்சுருந்தானா, கத்தியை பிடுங்கன்னா என்ன ஆகும்? அவனும் வெட்டிக்குவான், நமக்கு அந்த குழந்தை என்ன செய்யும், அதே வெட்டிக்கும், அல்லது நமக்கிட்டி கத்தி கிழிச்சிடும். அப்போ அதை கத்தி பிடுங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஞானவனாக இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு பொம்மையை டக்குன்னு ஓடுற பொம்மையை என்ன செய்யணும், நல்ல கீ கொடுத்து ஓட வச்சிங்கன்னா அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த கத்தி விட்டுட்டு அந்த பொம்மையை தூக்குறது போல் வாலிய பசங்க, வாலிய பிள்ளைகளுக்கெல்லாம் அல்லது நடுத்தர வர்க்கம், அந்த வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அவங்ககிட்ட இந்த கத்தியை பிடுங்க பார்க்காதீங்க, ஒரு பொம்மையை ஓட வைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த கத்தியை பிடுங்குறது தான் கவனமாக இருக்கீங்க. டிவி பார்க்காத, அப்பனுக்கு ஒரு வேலை இல்லை. ரிமோட் எங்க அவர் எடுத்து ஸ்டாரா, இதுக்கு நம்ம அங்கே போய் இந்த கடைக்கு அந்த கடைக்கு போயிடலாம். இங்கே அந்த கடை, இந்த வீடுலாம் அந்த வீடு. டிவி பார்க்காத, அது பண்ண, இது ஒன்றும் சொல்லாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பொழுதும் நாம் சொல்கிறத விட நம்ம வீட்டு சாப்பாடு விட யார் வீட்டு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்? பக்கத்து வீட்டு சொல்லுங்கள், பக்கத்து வீட்டு சாப்பாடு. அதே போல் தான் நீங்கள் சொல்கிறத விட இன்னொரு ஆள் வச்சு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நான் இருக்கிற பாஸ்டர். சரிங்களா? அவங்கள வந்து சும்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நான் என்ன செய்வேன், இதை பற்றி பேச மாட்டேன். நான் பேசுறதெல்லாம் அவனுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுவேன், அவனுடைய ஃப்யூச்சரை பற்றி பேசுவேன், அவனுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுவேன், கர்த்தர் அவன் வச்சு நோக்கத்தை பற்றி பேசுவேன். நோக்கம் என்ன இருக்குது, உன்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த நோக்கம், அவனுடைய எதிர்காலம், அவனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை பேசும்போது என்ன ஆகும்னா, பொம்மை ஓட வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த நோக்கத்தை ஆகான்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட கர்த்தரா, இப்படிப்பட்ட காரியமா சே அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக மீதெல்லாம் தன்னை போட்டு விட்டுருவோம். சொல்லவே தேவையில்லை.
வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழித்து போகும். ஹல்லேலூயா. நீங்க நிறைவே காட்டுறதில்லை, அவனுடைய குறைவே குத்தி குத்தி காமிச்சிருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுனா, அவனுக்கு நிறைவே பார்க்காதனால யார் அந்த நிறைவே? என்னுடைய இயேசு. இருங்க, நிறைவே யார்? அவர் இயேசு. அந்த இயேசு நிறைவானவரை நீங்கள் அவரை காட்ட காட்ட குறைவானதெல்லாம் வெளியே போயிடும். அப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன? நிறைவானாகிய இயேசுவை ஆவியில் பெற்றுக்கொண்டிருக்கிறான் அவன். நீங்கள் அவனுடைய ஜீவிதத்தில் ஆத்மால மனதில் அதை புரி வச்சிட்டிங்கன்னா இங்கே மாறி போயிடுது. ஹல்லேலூயா. புரிதா புரியலீங்களா? அப்போ நாம் யாருமே கெட்டவன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. யாருமே கெட்டவங்க கிடையாது. அதுவும் ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ள சபையில் இருக்கிறவங்க, ஞாசம் எடுத்தவங்க, தேவனுக்காக இருக்கிறவங்க யாருமே கெட்டவங்க, எல்லாமே நீதிமான்கள், பசுத்தவான்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க செய்கிற தவறை வைத்து நாம் அவர் தீர்மானம் பண்ணக்கூடாது. அவர்கள் அந்த தவறு செய்யும் பொழுது என்னன்னா, அந்த போர்ஷனில் அந்த பகுதியில் அவங்களுக்கு வெளிச்சம் பத்தலை அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அந்த வெளிச்சத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும். என்ன உண்டு பண்ணணும்? ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தாவே என்னுடைய மகனுடைய இருதயத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, மகள் இருதயத்தை வெளிச்சம் உண்டாவதாக. யார் இருதயத்தில் நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும், உண்டாக்கணும்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சினாலே போதும், சொல்ல சொல்ல அவங்க இருதயத்தில் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள ஜீவிதத்தில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமென். சரி, அப்போ நீங்கள் எந்த வசனம் 4:14 ஒன்றுக்கு பாருங்க. சொல்லிட்டு நான் அடுத்த போதே போகிறேன். 4:17 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இப்போ யார் மாதிரி இருக்கீங்களா? நீங்க சத்தமா சொல்லுங்க, யார் மாதிரி இருக்கீங்க? இயேசு போல சொல்லுங்க. அப்படி நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இப்ப நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. உங்க பைபிள் இருக்கு, அதுல யோவான் 1:4 இருக்குதா? அவர் இருக்கிற பிரகாரமாகவே திரிவசிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் எங்க இருக்கிறோம்? இவ்வுலகத்தில் இயேசு போலவே இருக்கிறீங்களா? அப்போ இயேசு போலவே இருக்கிறான் அப்படின்னா இவன் இயேசு போல இருக்கிறான். கிருத வச்சுக்கிறான், பங்கு வச்சுக்கிறான், பங்கு வச்சுக்கிட்டா கிருத வச்சுக்கிறான். வேற மாதிரி இவன் பார்த்தாலே வேற மாதிரி இருக்கிறானே. பிள்ளிங்கோ மாதிரி இருக்கிறான் பார்த்தா. பிள்ளிங்கோ மாதிரி இவன் இருக்கிறானே. இவன் எப்படி இயேசு போல இருக்கிறான் சொல்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. அப்படின்னா அந்த வசனம் எதுனா ஆவி கொடுத்து இப்படிங்க. அந்த வசனம் எதுங்க? ஆவி கொடுத்து. நீங்கள் இருக்கிற அவர் தெரியும் வசிங்க. இப்பொழுது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இவ்வுலகத்தில் நாம் இருக்கிறோம்னா அது நாம் இருக்கிறோம், கண்டிப்பாக இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வசனம் பொய் சொல்லாது. அந்த வசனம் பொய் சொல்லாது, கண்டிப்பாக அவர் போட்டிருக்கிறோம். அந்த வசனம் எங்கே எதுக்கு பொருந்தும் அப்படின்னா ஆவிக்கு பொருந்தும். எப்படி பொருந்தும்? ஆவிக்கு. அப்போ இது எல்லாம் எதெல்லாம் ஆவிக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க அடுத்த வாரம். எந்த வசனம்லாம் ஆவிக்கு இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் ஆவிக்குள்ள வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எடுத்து சருத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. என்ன இயேசு போலவே இவ்வளவு இருக்குன்னு பார்த்தா நம்ம அப்படி இல்லையே. இயேசுன்னு காசு கஷ்டப்படுவாரா? இயேசுக்கு என்ன பணத்தை கஷ்டப்படுவாரா? இயேசு வியாதி லொக்கு இருப்பாரா? இயேசு வியாதியாக இருப்பாரு? அப்பெல்லாம் இல்லையே. ஆனால் இப்படி போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது நீங்கள் பைபிள் படிக்கும் போது என்னாங்கன்னா உங்களுக்கே என்ன செய்யாது, இது யாருக்கும் சொல்கிறது புரியல, அது நமக்கு புரியல, அதனால் அதை விட்டுறது. இல்லை, அது என்னன்னா ஆவி சொல்லப்பட்ட வசனம். ஆவியில் நீங்கள் எப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இப்போ இங்கிருந்து நீங்கள் கட்டவிழ்த்தல். எங்கிருந்து? இப்போ இங்கிருந்து கட்டவிழ்த்தல். இப்போ நான் இன்னைக்கு கட்டவிழ்த்து தான் நீங்கள் பேச போகிறேன். ஹல்லேலூயா. எப்படிலாம் கட்டவிழ்க்கலாம்?
எப்படிலாம் கட்ட ஒழுக்கம். தேவனா மயப்படுவதாக. ஆமென். கட்ட அவுக்குதல். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 16:19. இன்னொருத்தர் மத்தேயு 18:18. வாசிங்க. போன வாரம் வாசு பகுதி தான். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ கட்டுதல் சொல்லுங்க. கட்டுதல் பூலோகத்தில் எதெல்லாம் கட்ட ஒழுக்கிறீங்களோ பரலோகத்தில் கட்ட ஒழுக்கப்பட்டிருக்கீங்க. பரலோகத்தில் எதெல்லாம் கட்ட ஒழுங்களோ அதில் பூலோகத்திலையும் நல்லா வாசிக்குமா திரும்பியும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அது பரலோகத்தில் கட்டப்படுகிறதும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ நீங்க கட்டுதலும் கட்ட ஒழுக்குதலும் என்னன்னா, எது நீங்க கட்டுறீங்களோ அங்க கட்டப்படும், எது கட்ட ஒழுங்களோ அதுக்கு அங்க கட்ட ஒழுக்கப்படும். இப்போ கட்டுதல்ங்கிறது கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட், அதை கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கட்ட ஒழுக்கு பார்ப்போம். சரிங்களா? ஆமாம். கட்டுதல் ரொம்ப ஈஸி. என்னன்னா, எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை கட்டிடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் கட்டிடலாம். பிசாசு வல்லமையை கட்டிடுங்க, வியாதியை கட்டிடுங்க, பிரச்சனைகளை கட்டுங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தர் வந்து நாளைக்கு பேசுகிறான்னா வாயை கட்டிடுங்க. வாயை நீங்கள் கட்டிடுங்க. மனித ஆவிகளை கட்டுங்க. வானமண்டல சேனைகள் பொல்லாத ஆவிகளை கட்டுங்க. உங்களுக்கு எதிராக நிற்கிற பலத்த சத்துரு கோட்டைகளை கட்டுங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கட்டுங்க. அது கட்டுறது சொல்லி ஃபஸ்ட் கட்டவுள் பார்த்து எப்படிங்க கட்டவுள் சொல்லுங்க. கட்டவுள். இந்த கட்ட ஒழுக்கிறது என்பது கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட் தான். இந்த கட்ட ஒழுத்தல், இந்த கட்ட ஒழுக்கல்ங்கிற காரியத்துக்கு யாரு நமக்கு துணை நிற்பாங்கன்னா, உங்க வார்த்தை கொண்டு நீங்க கட்ட ஒழுக்கலாம். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவானுடைய தகப்பன் சகரியா. வாசிங்க. லூக்கா 1:64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு நாவுன்னு சேர்த்து அப்போ அப்போ அந்த நாவையும் வாயும் கட்டினது யாரு? தூதன். ஒரு தூதன் வந்து சொல்ல அப்படி இது எப்படி ஆகும், நானும் என்ன ஆயிட்டேன், வயசான காலம் ஆகிட்டேன், அவங்களும் வயசாயாச்சுன்னு சொல்லி இவர் சொல்லும் போது அவர் சொல்லிட்டு யோவான் பேர் சொல்லி பேரை கொடுத்துறாரு. 1 இயர் கழிச்சு திரும்பி வந்துருச்சுறாரு. இவர் பேர் வைக்கும் போது அந்த தூதன் வாயு கட்டங்களை அவுக்கிறார். இந்த கட்ட ஒழுக்கிற காரியம் இது தூதனை வைத்து செய்யலாம். சொல்லுங்க, யார் வைத்து செய்யலாம்? தூதனை. தூதர்களுக்கு நீங்கள் கட்டளை இடலாம். தூதர்கள் நீங்கள் கட்டளை இடலாம். யாரு தூதர்கள்? அவங்க தூதர்கள்லாம் யாரு? அவங்க யாரு? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 1 கடைசி. ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சரிங்களா? எபிரேயர் 1 ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்தா ஈஸியாக இருக்கும். எபிரேயர் 1 கடைசி. யார் அவங்கன்னா தேவ தூதர்கள். சொல்லுங்க, யார் அவங்க? தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிற நிமித்தம் அவங்க எல்லாரும் பணிவிடை. அப்படின்னா யாருக்கு பணிவிடை செய்ய வந்திருக்காங்க?
யாரு யார யார் ரட்சிக்கப்பட்டிருக்கா? நாம தான் ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம ரட்சிக்கப்பட்டதுனால இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வேலை செய்யும்படி, வேலையாட்காரர்கள் ஆகும்படி யார் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? தேவ தூதர்கள் வச்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இது நான் இப்போ ஆவி பற்றி பேசல, ஆத்துமா பற்றி பேச. நான் இப்போ பற்றி பேசுகிற முடிய ஆத்துமால ஒரு வெளிச்சம் உண்டாகும். இப்படி ஒரு ஆத்துமால ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஒரு மனது உங்களுக்கு திறக்கப்படுவதாக. இன்னைக்கு என்ன அப்படின்னா, ரட்சிப்பை சுதந்திர போவதற்கு நமக்கு வேலை செய்யற யாருக்கா? தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் எங்கேயாச்சும் வேலை செஞ்சிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராச்சும் சாட்சி சொல்ல முடியுமா? ஏதாச்சும் தெரியுமா? பைபிளில் பார்த்துக்கலாம். யாருங்க? சாம் ஜபதரின்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா? பாஸ்டர் இருந்தார், தெரியுமா? சாம் ஜபதரின்னு சொல்லி சென்னையில் அவர் சன் இப்போ சவச்சிருக்கிறார். ஆஸ்பான் ஜபதரி அவர் பாருங்க, ஆஸ்பான் ஜபதரின்னு வச்சிருக்காரு. அண்டனுள்ள அப்படின்னு சொல்லி புக்கு ஒன்று இருக்கும், வந்திருக்கும். அதனுடைய எழுத்தாளர் தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு நாள் ட்ரெயினை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரக்கும் போது ட்ரெயின் ஏறிட்டார். சென்னையில் ராத்திரி ட்ரெயின் ஏறிட்டார். ட்ரெயின் ஏறி டிக்கெட்டு மிஸ் ஆயிடுச்சு. ட்ரெயினில் ஏறி டிக்கெட் மிஸ் ஆனால் எப்படி யோசிச்சு பாருங்க. சென்டரில் டிக்கெட் விட்டுனா, சென்னையில் சென்டரில் போயிருக்கீங்களா? ஜோதியாக இருக்கும் சென்ட்ரல். அங்கே ட்ரெயின் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு. ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டாரு. உக்காந்துட்டு வண்டி கிளம்பி போயிட்டுருக்குது. அரக்கோணம் வரும்போது தான் டிடி வரான். அப்போ தான் டிக்கெட்டே தேர்றாரு. அப்போ தான் டிடி இவர் அப்போ தான் தேர்றாரு. பார்த்தா அரக்கோணம் வரும்போது தேர்றாரு. பார்த்தா டிக்கெட்டு காணும். அதே ட்ரெயின் கோயம்புத்தூரில் மீட்டிங்கு, காலையில் மீட்டிங் இங்கே வரணும். நைட் அங்கே ஏறிட்டார். சேர்மன் எக்ஸ்பிரஸில் ஏறிட்டார். ஆமாம், வந்துருக்குது வண்டி. டபுள் இன்ஜின் போட்டு ஸ்பீடில் வந்துருக்குது. டிக்கெட்டு காணும். இவர் தேவனுடைய மனுஷன். இவர் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், எல்லாம் ஒரு சமயத்து நல்லா இருக்கிறவர். இப்போ டிக்கெட் தேடி பார்த்தா டிக்கெட் சுத்தமாக காணும். என்ன பண்ணாரு? டிடிஆர் வந்து பார்த்தா, எங்கே சார் டிக்கெட் இல்லை சார். சரி, நீங்கள் அடுத்த ட்ரெயினில் கிடையாது, அடுத்த ஸ்டேஷனில் கிடையாதுங்க போயிட்டான். ஒரே போடு. அடுத்தது இதில் நீங்கள் இப்போ தான் செல் வச்சுருங்க. அப்போலாம் வந்து இந்த டிக்கெட் எடுத்து தான் முடியும், இது கையில் எடுப்பாங்க. ஆமாம், அடுத்ததில் நீங்கள் கீழே இருங்க, ஸ்லோவாக பொண்ணு கீழே இருக்கீங்க அப்படின்ட்டு. சரிங்கன்னு சொல்லி வச்சுட்டாரு. நின்றுட்டு அப்படியே போகிறார். நின்று ஏறி அடுத்து எங்கே சேர்ந்து இல்லையே. சரி, நிச்சயம் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் தேவதூதன் கட்டளிடுகிறேன். டிக்கெட் எங்கிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அந்த டிக்கெட்டை எடுத்து கொண்டு தருவானாங்க அப்படின்னு கட்டளையிட்டார். கட்டளையிட்டு ஜெபிச்சார். கட்டளையிட்டு ஜெபிச்சோன்னே வண்டி நேராக என்ன செய்யுது, அரக்கோணம் தாண்டி அடுத்து நேராக ஜோலார்பேட்டை வண்டிக்கு. எப்படி ஜோலார்பேட்டை வருது ஸ்லோவாகுது. இவர் ஸ்டேஷனில் அந்த ஸ்லோவாகும்போது நின்றுக்கிறார். அந்த டோரை திறந்துருக்கிறார். விசுன்னு வரும்போது டக்குன்னு ஒரு வெண்மையான கை வந்து டிக்கெட் தருது டோரில். வண்டி போயிட்டுருக்கு. வண்டி மூவாக வந்து நிற்கும். மெதுவாக வரும்போது ஒரு கைப்பட்டு வருது. டிக்கெட் அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி விடுங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே போட்டு தெரியும். அதே டிடிஆர் இருக்கும், தம்பி டிக்கெட் பருப்பாங்க, படுத்துக்கு சார் அப்படிங்க. அல்லேலூயா, ஆமென். தேவ தூதர்கள் மாபெரும் காரியம் செய்ய முடியும். மாபெரும் காரியம் தேவ தூதர்களுக்கு நீங்கள் கட்டளையிட எப்படிங்க? கட்டவிழ்த்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். கருப்பாயிலிருந்து ஒவ்வொரு குடும்பம், ஸ்டீஃபன் அப்படி ஒரு குடும்பம், அவங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்க எழுந்துட்டாங்க. சூனி வச்சு அந்த அம்மாவுக்கு பைத்து பிடிக்கும் மாதிரி அமைச்சிட்டாங்க. அது பாட்டுக்கு பள்ளிப்பாளையம் தாண்டி போயிட்டுருக்கு. சேலத்துலேருந்து அப்புறம் அந்த சேலம் போகுது. பள்ளிப்பாளையத்தை அப்படி தாண்டி சேந்தமங்கலம் வழியாக ராசிபுரம் வழியாக அது போய் ரூட்டு போகுது. ஏன்னா அம்மா வச்சவங்க அங்கே இருக்கிறான். சேந்தமங்கலம் தாண்டா என்ன இருக்கும், கொல்லிமலை. அதனால் அமுச்சு விட்டு அங்கே போயிட்டு ரூட்டு போயிட்டுருக்குது. இவர் இங்கே வந்து எங்கிட்ட பாஸ்டர்னு சொல்லி 15 இங்கே வந்து நிற்கிறார் ஸ்டீபன்.
கிளப் மேனேஜர் இருந்தார். என்னன்னு கேட்டேன். மனைவி காணா போயிட்டா, என்ன செய்ய தெரியலையே. அப்பவும் சொன்னாங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி நானும் அசால்ட்டாக விட்டேன். மனைவி காணும். இங்கே வயசு உங்களுக்கு 50, உங்கள் மனைவிக்கு வயசு உங்களுக்கு 55, மனைவி இந்த வயசில் போய் காணா போன போலீஸ் பண்ண அசிங்கம் வேணாம் அப்படின்னு வீட்டுக்கு போய் இயேசு நாமத்தினால எங்கே இருந்தாலும் தேவதூன் கொண்டு வருவானாங்க சொல்லிட்டு வந்துட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு இங்கே பாட்டுக்கு வந்துட்டேன். வந்தோன்னே ஒவ்வொரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஃபோன் பண்ணுறாரு. பாஸ்டர் எங்கே இருக்கீங்க? என்ன சொல்லுங்கள். மனைவி வந்துட்டா அப்படின்னா உடனே வாங்க அப்படின்னா நேராக போனோடனே ஆனால் நான் சொன்னேன் வந்தேன் பேசாமல் அப்படியே உட்கார வச்சுருங்க, ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்தோன்னே டக்குன்னு ஜாம் பண்ணும்போது சில காரியங்கள் சொன்னேன். டக்குன்னு அந்த காரியங்களை அவங்ககிட்ட இருந்துச்சு. அதை வெளியே எடுத்தாங்க. இடுப்பில் அந்த கையிலெல்லாம் வெளியே எடுத்தாங்க. எடுத்தோன்னே அப்போ கேட்டேன், என்ன ஆச்சுமாங்க? இன்னும் தெரியல. நான் பாட்டுக்கு நடந்து அப்படியே சேலம் தாண்டி இந்த ராசிபுரம் தான் இந்த சேந்தமங்கலம் பக்கம் போயிட்டேங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என் கையை திருப்பிட்டு தர ஸ்பீடில் கொண்டு வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாருங்க. அல்லேலூயா. வீட்டில் விட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள வந்தோன்னே என் மகன் எல்லாம் அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் தெரில. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது நான் இந்த வீடு தான் வந்திருக்கேனான்னு தெரில. அப்புறம் ஜெபம் பண்ணி கண்களை தெளிய வச்சு இருக்கிற எல்லா சூனியம் வல்லமைகள்லாம் கட்டு உடச்சி ஜெபிச்சு அதுக்கப்புறம் தெளிவாக்கணும். அப்போ தேவதூர்கள் கட்டளையிட்டா போதும். எப்படி தேவதூர்கள் கட்டளையிட்டா போதும், காரியங்கள் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ என்ன, இந்த தேவதூதனை எங்கெல்லாம் கட்டளையிட்டிருக்காங்க? எப்படி தேவதூதன் என்ன செய்ய முடியும்? எந்தெந்த விதத்தில் கட்டுகளை அவுக்க முடியும்? எந்தெந்த விதத்தில் கட்டுகளை அவுக்க முடியும்? யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 64வது வசனத்தில் பார்க்கும்போது யோவான் 16 இயேசு செய்கிறாரு, கட்டுகளை அவங்கிறாரு. ஆமாம், வார்த்தையினால கட்டுல என்ன செய்யலாம்? வார்த்தையினால கட்டுகள் அவுக்கலாம். தேவதூதனை பயன்படுத்தி கட்டுகள் அவுக்கலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தையினால கட்டுகளை எடுத்து வாசிங்க. யோவான் 11:64. கட்டுகளை யோவான் 11ஆம் அதிகாரம் இயேசு லாசருடைய கட்டுகளை செய்யுங்க, அவனுடைய கட்டுகளை செய்யுங்க, அவுத்து விடுங்கன்னு சொல்றாரு. 44. அப்பொழுது மருத்துவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுட்டப்பட்டிருந்த. இயேசு அவரை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ கட்டவிழ்த்து விடுங்கள் என்றதான ஒரு வார்த்தை வர வரைக்கும் மக்கள் பக்கத்திலே போல. அல்லேலூயா. வார்த்தை கொண்டு நீங்கள் ஜெபத்தில் கட்டவிழ்க்கலாம். வார்த்தை நீங்கள் ஜெபத்தில் கட்டவிழ்க்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை இயேசு நாமத்தால் கட்டவிழ்க்கிறேன். தர வேண்டிய பணங்களை இயேசு நாமத்தால் கட்டவிழ்க்கிறேன். கட்டவிழ்கிற இயேசு நாமத்தினால, கட்டவிழ்கிற இயேசு நாமத்தினால கட்டவிழ்த்து சொல்லி நீங்கள் வார்த்தை சொல்லி நீங்கள் கட்டவிழ்த்து ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த கட்டவிழ்த்து ஜெபிக்கும் போது மிக முக்கியமானது விசுவாசம். எது முக்கியம் சொல்லுங்க? விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நீங்க எந்த ஜெபத்துக்கும் பதிலே பெற முடியாது. அல்லேலூயா. 2 காரியம் முக்கியம். நான் எனக்கு காலையில் சொல்லி கொடுத்தேன் பாருங்க. நீங்க ஜெபத்துக்கு பதில் பெற வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால், செழிக்க வேண்டும் என்றால், நான் காலையில் சொன்னேன், அந்த விசுவாசம் எப்படி செயல்படுது? அந்த விசுவாசம் நீ காலையில் சொல்லி கொடுத்தேன், அந்த விசுவாசம் எப்படி செயல்படுது? சத்தமா சொல்லுங்க. அன்பினால் செயல்படுது. ஆமா, ஒரு காருக்கு பெட்ரோலும் டீசல் எதுங்க? அதான் விசுவாசம். காரு இன்ஜினுக்கு, காருடைய இன்ஜின் தான் அன்பு. இன்ஜின் தான் காருடைய. ஆமாம், காருக்கு இன்ஜின் இல்லாட்டினா காரு இருந்தும் பெட்ரோல் இருந்தும் டீசல் இருந்தும் பிரோஜனம் கிடையாது. இன்ஜின் இல்லாட்டினா எடை கூட செய்ய முடியாது, போட முடியாது. அப்போ இன்ஜின் தான் அன்பு. அன்பு தான் மிக முக்கியம். அப்போ விசுவாசமும் அன்பும் மிக முக்கியம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ இந்த தேவ தூதனை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிகப்படியான விசுவாசம் தேவை. அதிகப்படியான விசுவாசம்
தேவை. ஆமா, விசுவாசம் கொஞ்சம் எல்லளவு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆமா, சொன்னா அது ஆயிற்று என்பதை நீங்க அப்படியே சொல்லி முடிச்சிடணும். ஜெபத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது நிச்சயம் நடந்தாயிற்றுங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் போயிட்டாரு. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல பேதுரு ஒருத்தர், எப்படிங்க பேதுரு 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். பேதுரு சிறைச்சாலைக்கு போயிட்டார். எப்படிங்க பேதுரு சிறைச்சாலைக்கு போயாச்சு. எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அக்காலத்திலே 2ஆம் வசனம் வாசிங்க. யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து, யாரை பிடித்து? பேதுருவை. சரிங்க, பேதுரை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு, பஸ்கா பண்டிகை பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இப்போ சிறைச்சாலை போட்டு 4 வகுப்புனா அந்தந்த செக் போஸ்ட், எப்படிங்க செக் போஸ்ட் மாதிரி போட்டு 4 இடத்துல பேதுரு வச்ச செய்யலாம். யாக்கோபு எப்படி வெட்டினோமோ அதே போல் அடுத்த நாள் வந்து என்ன செய்யணும்? பேதுரு கூட்டு வந்து அவனையும் வெட்டிடணும். வெட்டிட்டோம்னா நமக்கு ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய நல்ல பேர். அதனால கொலை செய்யும்படி பேதுரு வச்சுட்டாங்க. பிளான் பண்ணி ஏரோது தெரிஞ்சிட்டான், கொண்டு போயிட்டான் பேதுருவை. வாசிங்க, கீழே வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஹலோ, இதுதான் மிக முக்கியம். திரும்பி எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். அது எத்தனை வசனம்? அப்போஸ்தலர் 12:5 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இப்போ யாரு ஜெபிக்கிறா? இப்ப கட்டவுளுக்குன்னா எங்க ஜெபம் நடக்குது? எங்க? சபையில. அப்ப சபை எவ்வளவு முக்கியமானது. சபை மிக மிக முக்கியம். உங்களுடைய கட்டுகள் அவுக்கிறதுக்கு சபை மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அப்போ இந்த கட்டுகள் அவுக்கிறதுக்கு சபையார் எல்லாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்படிதான் போட்டு என்ன போட்டு சபையார் எல்லாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. அப்பா ஆண்டவரே அப்படின்னு ஊக்கமாய் ஜெபிக்கும் போது என்ன நடந்து வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று. இப்போ ஜெபத்துல இப்போ ஜெபம் பயங்கரமா இருக்கு. எப்படி ஜெபம்? எங்க ஜெபம் இருக்குது? சத்தமா சொல்லுங்க, கேட்க இன்னும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபையில பயங்கரமான ஜெபம் இருக்குது. இப்போ பேதுரு ஒரு தூதன் போயிட்டு இங்கே ஜபிக்கிறதை பார்த்துட்டு பேதுரு இந்த சபையார் ஜபிக்கிறதை பார்த்துட்டு தூதன் அங்கே போயிடுச்சுன்னா கட்டுகள் எல்லாத்தையும் கட்டுகள் அவுத்து சும்மா சிறைச்சாலை ஒவ்வொரு கதவு தானா திறக்க வச்சு அப்படியே கூட்டு வராரு பாருங்க. கூட்டு வந்து என்ன செய்யறாரு? 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்டு யோவனுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி வந்து பார்த்தா இங்க ஒரே ஜபம், பயங்கரமான ஜபம். இந்த சபையார் ஜெபித்ததுல தூதனு போயிருச்சுன்னு சொல்லி பைபிள் போடுது. அல்லேலூயா. பேதுரு வாசக்கதவு அடுத்து 13ஆம் வசனமா, பேதுரு வாசக்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தால் அவள் பேரு சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் அப்படின்னு சந்தோஷம் வந்து செலுச்சிங்க. பாஸ்டர் வந்துட்டாரு அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள வந்தோன்னா
வீடு போட்டு வெளியே உள்ளுக்குள்ள ஓடுறான். பாஸ் வந்துட்டாரு, தரடா, ஐயோ பாஸ் வந்துட்டாரு. சந்தோஷத்தினால இல்ல, அவ திறக்க முடியாதபடி சந்தோஷம் தாங்க முடியல, உள்ள ஓடுறா. இந்த ஊக்கமா ஜெபிச்சாங்கள ஒரு குரூப், சொல்லுங்க, ஊக்கமா ஜெபிச்ச குரூப்புடைய அவங்களுடைய காரியம் பார்த்துடலாமா? வாசிங்க, கீழே வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நான் வாசிங்க, என்னோட சேர்ந்து வாசிங்க. அவள் பேசுவதை கேட்டு அறிந்து கதவை திறக்க உள்ளே ஓடி போய் பேதுரு வாசப்படி இருக்கிறார் என்று அறிவித்தான். அவர்கள் நீ பிதற்றுகிறாய். ஹலோ, எதுக்கு ஜெபிச்சாங்க? எப்படி ஜெபிச்சாங்க? ஊக்கமா, எப்படிங்க ஊக்கமா ஜெபிச்சாங்க. பேதுரு வந்தோடனே இவங்க என்ன பேசுறாங்க? எப்படியா பேதுரு வர முடியும்? அதுக்குள்ள பேதுரு வந்துருவாரா? அதுக்குள்ள பேர் வந்துருவார். நம்ம ஜெபம் ஒண்ணு அதுக்குள்ள கேட்க முடியுமா? 7 நாள் ஃபாஸ்டிங் போடணும், 7 அமாவாசை வரணும், 4 பௌர்ணமி இருக்கணுங்களா இல்லையா? அதுக்குள்ள பேர் வந்துருவாரா? என்ன நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? நேற்று ஜெபிச்சா இன்னைக்குள்ள பதில் வந்துருமா? அது எப்படி கிடைக்கும்? ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? இவங்க ஜெபத்துக்கு, இந்த ஜெபத்துக்கு தூதன் போயிட்டான்னு நான் நம்ப முடியாது. கண்டிப்பா இவங்க கிட்ட விசுவாசம்னு என்ன தெரியும். ஆனா கூட்டத்துல கோய்தா போற குரூப், இதெல்லாம் ஊக்கமா ஜெபிக்கிற கூட்டம். சபையெல்லாம் சேர்ந்து ஊக்கமா பாசிங் போடு, சத்தம் போச்சு, எல்லா ட்ரம்ஸ் போடு, ஆண்டவரை இறங்கணையா, இறங்கணும், இப்பொழுது பேதுருவுடைய கதை உடையும். பேதுருவுக்கு அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி பேதெல்லாம் வர முடியும். ஜெபிக்கிறது என்ன, படிக்கிறது என்ன, ராமாயணம் இடிக்கிறது. ஹலோ, இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது சத்தமா சொல்லுங்க, பெருமா கோயில். ஜெபிக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. இந்த குரூப் ஜெபிச்சு தான் தூதன் போனாங்கிறீங்களா? இல்லவே இல்லை, இல்லவே. ஆமா, அப்ப விசுவாசம் இல்லாம தூதன் போயிருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விசுவாசம் இல்லாம ஜெபம் கேட்கப்பட்டிருக்காது, விசுவாசம் இல்லாம தூதன் போயிருக்கவே முடியாது. இவங்க கூடி ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தினாலதான் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்குது. ஆனா இவங்க பேசுற பேச்சை பார்த்தா விசுவாசத்துக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அப்புறம் எப்படி தூதன் போனான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் இதுதான் இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு மதியம் எடுத்து உட்காந்து, கத்தாவே எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி ஜெபத்தில் உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன சொன்னார், நான் அனாவசியமா எந்த பெயரையும் போட மாட்டேன், நல்லா படி அப்படின்னாரு. திரும்பி அந்த வாசகத்தை படி, திரும்பியும் படி, திரும்பியும் படினாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு யாருக்கு சந்தோஷம் வந்துச்சு. யாருக்கு சந்தோஷம் வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? யாருக்கு? யாரும் சந்தோஷப்பட்டாங்க? விசுவாசம் இருந்தாதாங்க சந்தோஷம் வர முடியும். அல்லேலூயா. ஆமா, சபையார் எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது ஒரு பெண்ணுக்கு தான் சந்தோஷம் வந்துச்சு. அந்த பெண்ணு தான் சத்தத்தை அறிந்து கொண்டால். அந்த பெண்ணு தான், அந்த பெண்ணு பேர் தான் ரோதை. எப்படி பெண்ணு தான்? அந்த ஒரு பெண்ணு விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிச்சதுனால தேவதூதன் போயிட்டாங்க. அதனாலதான் அந்த ஆவியானவர் சொல்றாரு, அதனாலதான் அந்த பெண்ணுடைய பேரை போட்டிருக்கேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா புரியலீங்களா? கூட்டமா ஜெபிக்கிறோம், கேங்கா ஜெபிக்கிறோம், 1000 பேர் வந்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் பயந்துக்க மாட்டாரு. அல்லேலூயா. இவங்களாம் வாங்க, இருந்தாலும் பணம் தரலையா ஒரு 40 பேர்த்து கூட்டுவாயா, லாரியில அடக்கம் பார்ப்போம். வீட்டு மணி நின்று என்ன நான் எத்தனை பேர் பத்திருக்கு தெரியுமா, ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு, இல்லாட்டினா அவ்வளோதான், நடக்கிறதே வேற. ஆமாம்,
கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரிலாம்? ஒருத்தர் பணம் தரணும்னு செய்வாங்க, ஆட்களை கூட்டு வாப்பா, 4 ஆட்டோவில் ஆட்கள் கூட்டு வா, இன்னும் ஏகப்பட்ட ஆட்களை கூட்டு வா, நிற்க வச்சு பணத்தை கேட்போம். வீட்டு முன்னாடி போய் நின்று சாட்டை போடுவோம். கூட்டம் அதிகமாக பயந்துருவான். கூட்டம் அதிகமாக அந்த பயந்து எப்படி பணம் கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சி கூட்டம் இந்த ஜெப சபையாரெல்லாம் ஊக்கமாக பயங்கரமாக ஜெபிச்சிருக்காங்க, பரலோகத்தை அசைக்கலாம் அப்படின்னு. கர்த்தர் பயந்துருவாருன்னு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். கர்த்தர் கர்த்தர் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதிகம் கூட்டம் முக்கியம் இல்லைங்க, ஒரு ஆளுடைய விசுவாசம் முக்கியம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் விசுவாசமாக இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய ஜீவித்தில் என்ன பெரிய காரியம் அசைச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பெண், ஒரு பெரிய ஒரு விசுவாசம் உள்ள பெண், ரோதிங்கிற பெண் விசுவாசத்தோடு ஜெபிச்சா, விசுவாசத்தோடு ஜெபிச்சோன்னே இந்த பெண் தான் எப்போ போய் டோரில் போய் பார்த்து வரா, வந்துருவாருன்னு. அப்போ டக்குன்னு ஓடிட்டான். ஏன்னா விசுவாசமாக ஜெபிச்சிருக்காங்க, ஆனால் டக்குன்னு ஓடிட்டான். டக்குன்னு ஓடி போய் பேதுரு தான் எனக்கு தெரியும், வந்தது பேதுரு தான் அப்படின்னு போய் சொல்கிறான். பேதுரு வந்திருக்காருன்னு. விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் எப்பொழுதும் போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம், விசுவாச வார்த்தை பேசலாம், உங்கள் வீட்டிலே அம்மா அப்படியே பேசி கிழிச்சிருவாருன்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் வந்துடும் பாருங்க. அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அதுக்காக விட்டுறக்கூடாது. இங்கே தான் போட்டிருக்க, பிதட்டுகிறா, சொல்லுங்கள், பிதட்டுகிறா, எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. நோ, நான் அந்த பிள்ளை உடலாம் பாருங்க, பேதுரு தான். அதுக்கப்புறம் போய் திறந்து பார்த்தா பேதுரு தான் நிற்கிறேன். ஆமாம். இந்த ஒரு பெண்ணுடைய விசுவாச ஜபத்தில் தேவதூதன் போயிருச்சுட்டாரு. அங்கே மாபெரும் காரியங்களை செய்கிறார். அப்போ விசுவாசம்தான் தூதனை செயல்பட வைக்கும். தூதன் செயல்படும் போது கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. ஆமாம், கட்ட ஒழுகிறதுக்கு இயேசு நாமத்தில் தூதனை அனுப்பி கட்ட ஒழுங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கட்டியிருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ, சுகம் தேவையா, விலன் தேவையா, ஆஸ்வாதம் தேவையா, சமாதானம் தேவையா, நிம்மதி தேவையா, சந்தோஷம் தேவையா, இயேசு நம்ம சமாதானத்தை கட்டவிழுக்கிறேன், நிம்மதியை கட்டவிழுக்கிறேன், இளைப்பாதலை கட்டவிழுக்கிறேன், சுகத்தை கட்டவிழுக்கிறேன், பலத்தை கட்டவிழுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை தவப்புனே ஜெப ஜீவியத்தை கட்டவிழுக்கிறேன், விசுவாசத்தை கட்டவிழுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் வாழ்வில் தெய்வ பயத்தை கட்டவிழுக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி ஜெபிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் குடும்பம்? அட்டகாசமாயிரும். அவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, பேசிட்டு வேணாம். நீங்கள் இங்கே கட்டவுழுது ஜெபிக்க பாருங்க. எப்படி கட்டவுழுது நீங்கள் பார்க்குற வரைக்கும் கட்டவுழுது ஜெபிச்சுட்டு இருக்கணும். எப்படி நீங்கள் ஆமாம் பார்க்குறவங்க கூட கட்டவுழுது ஜெபிச்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் கட்டவுழுது ஜெபிச்சுட்டு இருக்கணும். கட்டவுழுக்கிறேன், எல்லா பணத்தையும் கட்டவுழுக்கிறேன், வர வேண்டிய பணத்தை கட்டவுழுக்கிறேன், எனக்கு ஒரு புது வீட்டை கட்டவுழுக்கிறேன், புது வாகனத்தை கட்டவுழுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்காங்க பிசாசு, அவங்கள்ட்ட கட்டவுழுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 112 போட்டிருக்க. ஹல்லேலூயா. கர்த்தரை 112 சங்கீதம். அடுத்த வாசிங்க 112 சங்கீதம். சீக்கிரம் டைம் இல்லை. வசந்த வாசிங்க 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கீழே அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமி பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் அவன் நீதி என்றைக்கு இருக்கும். செம்மையான வெளிச்சம் உண்டு. அவன் இரக்கமும் அனவருக்கும் நீதியும் உள்ளவன். அவன் அடுத்தது இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். அடுத்தது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். திருச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். என்னது கேட்கலாம்? எதுக்கு அல்லேலூயா போடுறாங்க முன்னாடியே? எதுக்கு அல்லேலூயா போடுறேன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. எதுக்கு? இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லணும். சொல்கிறீங்களா? நான் படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயான்னு சொல்லணும். நான் ஒன்று படித்து முடிப்பேன், நீங்கள் என்ன செய்யணும்?
அல்லேலூயா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதுக்கு அல்லேலூயான்னு தான் அங்கே போட்டிருக்கு. அல்லேலூயா எதுக்கு போடுறோம்? நம்ம குரூப்பு, நம்ம குரூப்பு பேர் என்ன குரூப்புங்க? அல்லேலூயா குரூப்பு தான் நம்ம குரூப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம குரூப் என்ன பேருங்க? அல்லேலூயா குரூப்பு தான். அப்போ எதுக்கு அல்லேலூயா போட்டிருக்கு? நான் இப்போ போடுறேன், நீங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைப்படி மிகவும் பிரியான மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்தது, அவன் சந்ததி பூமியில் பலந்திருக்கும், செய்யான் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்னென்றைக்கு இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளை வெளிச்சம் உதிக்கும், அவன் இறக்கவும் மன ஊருக்கவும் நீதிமுள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயப்படி நடப்புகிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்னென்றைக்கும் ஆசிக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தி கேட்பதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கெடுதலை காணு மட்டும் பயப்படாதிருப்பான். இன்னும் சத்தம் அப்படியே கொஞ்சம் இல்லையா காமையிட்டு இருக்குது. வாரி இறைத்து ஏழை கொடுத்தான். அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனவடிவாகி தன் பற்களை கடித்து கறந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். இதுக்கு தான் அல்லேலூயான்னு போட்டிருக்கு முன்னாடி. அவங்கள எதுக்கு அல்லேலூயா போடலாமல் தெரியும், அல்லேலூயா போட்டிருக்கோம். இதுக்கு தான் அல்லேலூயான்னு சொல்லி போட்டிருக்கு. அல்லேலூயா தமிழ் வார்த்தை இல்லைங்க, கிரேக்க வார்த்தை. எப்படிங்க? கிரீக்க வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ எல்லாம் ஒவ்வொரு வசனமும் தெரியுமோ நமக்கு தெரியணும். எதுக்கு அல்லேலூயா போடுறோம், எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம், எதுக்கு திருவிழா, எதுக்கு சபைக்கு போகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சாதான் என்னுடைய மனது புதிதாக. என்னுடைய மனது புதிதாக. எல்லாரும் செய்யறேன், நான் செய்கிறேன். அப்படி செய்யவே கூடாது. செய்யவே எல்லாம் சுற்றி பண்ண நான் சுற்றி போகணும். அப்படி போகக்கூடாது. அப்படி போக தேவையில்லை. வீட்டில் இருக்கலாம், தப்பு இல்லை. எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, போகக்கூடாது. நான் ஏன் சர்ச்சுக்கு போகிறேன்னு தெரிஞ்சு சர்ச்சுக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது எப்படிலாம் கட்ட அவிழ்க்க முடியும்? வார்த்தையால் கட்ட அவிழ்க்க முடியும். அப்புறம் தூதனை அனுப்பி கட்ட அவிழ்க்க முடியும். விசுவாசத்தால் கட்ட அவிழ்க்க முடியும். அடுத்தது துதித்து கட்ட அவிழ்க்க எப்படி முடியும்? ஆமாம். அப்போஸ்தலர் 16:26 வசனத்தில் இவர்கள் பவுலும் சீலாவும் துதித்தார்கள். துதிக்கும் பொழுது அவர் கட்டுகள் என்ன செய்யுங்க அப்படியே அவிழ்ந்து போயிடுச்சான். கட்டுகள்லாம் துதிக்க துதிக்க. அதான் சொன்னான், ஆராதனையில் வர வர நீங்கள் இருதயத்தின் நன்றியோடு ஆராதிக்கும் போது என்னாகும்? கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ ஏன் துதி துதி என்பது என்ன? உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காது, உங்களை சூழ்ந்துள்ள மகிமையுள்ள பிரச்சனத்தை காண செய்யும். துதி உங்க சூழ்நிலையை பார்க்க வைக்காது. நீங்க பாட்டு பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவனை மையப்படுத்தும் போது, ஆண்டவரே நம்பிக்கையுடைய சிறைகளே அவனுக்கு திரும்புகள் அப்படி சொல்லி நீங்க துதிச்சு பாடும்போது என்னாகும்? உங்க சூழ்நிலை கண்ணுக்கு தெரியாது, உங்களை சுத்தி உள்ள தேவ பிரசனத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா துதிச்சு பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுடைய நிலைமையை கர்த்தருக்கு தெரியாது, உங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகளை அறுத்து இயேசு போல அதிகாரத்தை காட்டிலேட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்கா மாபெரும் காரியங்களை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்க? எதில் நீங்க கவனம் செலுத்துறீங்க? எதில் கவனம் செலுத்துறீங்க? சொல்லுங்க. சூழ்நிலை சொல்லுங்க. உங்களுடைய கட்ட ஒழுக்கிற ஊழி எப்படிங்க? கட்ட அவிழ்க்க சொல்லுங்க. நீங்க கட்ட அவிழ்த்து நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யுங்க? கட்டுகளை அவிழ்க்க. சிலவங்க ஜெர்மனி பார்த்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா சோர்ந்து போயிடறாங்க. ஏன்னா ஜெர்மனி பார்த்தாச்சு, அநேக நேரம் ஜெபத்துக்கு பதில் ரொம்ப லேட்டாக கிடைக்குது. ரொம்ப லேட்டாக கிடைக்கும். உடனே கிடைக்கணுமா? யாருக்கெல்லாம் ஜெர்மன் உடனே ரிசல்ட் வரணும்?
ஆசைப்படுறீங்க. நான் இன்னைக்கு ஜெபிச்சா நான் நாளைக்கு பார்க்கணுங்க. நான் சொல்றது புரியுதா? அப்படி தமிழ் தானே பேசுகிறேன். இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு நான் பார்க்கணும். யாருக்கு இஷ்டம்? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இஷ்டம். அப்போ ஏன் இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு பார்க்க முடியல? ஜெபம் கேட்கப்பட்டுதா என்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. அப்படின்னா நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய முழு மனதையும் அதற்காகவே செலவழிக்க, அதற்காகவே இந்த முழு மனதையும் முழு நோக்கத்தையும் ஃபோக்கஸ் பண்ண பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, எடுக்கிறீங்க. ஒரு பணத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்க. பணமோ சுகமோ நல்வாழ்வோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரே தான். நான் ஒன்று சொன்னால் அது எல்லாமே இருக்குதுங்களேன். ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சுட்டு அதில் கவனம் செலுத்தாதபடி இன்னைக்கு ஜெபிக்கிறது பணத்துக்காக, ஆசுவாத்துக்காக, சுகத்துக்காக ஜெபிச்சுட்டு நீங்க வேற என்னமோ கேட்குறீங்க, வேற என்னமோ பாடுறீங்க. புரியுதா? புரியலைங்களா? புரியல. இப்போ உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 லட்சம் பணம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இன்னைக்கு ஜெபிச்சிருங்களா? நாளைக்கு கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா ஒரு பாட்டு யூடியூப்ல வருது. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே அப்படின்னு ஒரு பாட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அந்த பாட்டு அப்படியே கேட்டு வந்துட்டீங்க நீங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு வருது. என்ன பாட்டு வருதுன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், பணமும் வேண்டாம், செல்வாக்கு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அப்படிலாம் பாட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அடுத்த பாட்டு யூடியூப்ல அடுத்து வருது. அதையும் கேட்குறீங்க. ஆகா என்ன? ஆமாண்டவர், எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா, நீர் வாழ்ந்தா நாங்கள் மேலே போனால் போதும், பறந்தா போகணும், பறந்துருவேன், சீக்கிரம் பறந்துருவேன், நீங்கள் வந்தா நான் போயிடுவேன், நீங்கள் வாங்க, நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்க, எதுவுமே வேண்டாண்டவரே அப்படின்னு பாட்டு கேட்குறீங்க. அப்படின்னு பாட்டு கேட்குறீங்க. என்ன ஜெபிக்கிறீங்க? 10 லட்சத்துக்கு எழுதி ஜெபிக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்க ஜெபிக்கிறது 10 லட்சம், கேட்கிற பாட்டு எதுவுமே வேண்டாம், இயேசு வந்தா போயிடணும் ஒண்ணு. இப்படி எப்படிங்க உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும்? நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுதுமில்லைன்னு வசனம் போட்டிருக்கு. தேவகுமாரா, தேவகுமாரா என்னன்னு நினைச்சிடுங்க அப்படி ஒரு பாட்டு வருது. அல்லது வேற பாட்டு, கைவிட்டது போல, ஆட்டுறது போல, தேட்டுறது போல, யாருமே இல்லாத போல ஏதோ ஒரு சோக பாட்டு வருது. சோக பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு வருது. நீங்க நினைச்சுங்க அதுல பைபிள் என்ன போட்டிருக்கு? நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை அதுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்க என்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுதுமில்லை, நன்றி ஆண்டவரே, இன்னைக்கே 10 லட்சம் கட்டப்படாத அப்படின்னு நல்ல ஜெபம் பண்ணிடுறீங்க. கட்ட அவிழ்க்கிறேன் இயேசு நாமத்துல 10 லட்சத்தை நான் இன்னைக்கே கட்ட அவிழ்க்கிறேன் அப்படி ஜெபிச்சுட்டு 8 காலுக்கு ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு 10 காலுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுன்னா ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு சொல்லுங்க? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா அப்படின்னு. அது நல்ல பாட்டு தான், அது நல்ல பாட்டு, இயேசு கைவிட மாட்டான்னு வருதான். ஆனா லோகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், போதும் இயேசு எனக்கு அடுத்த பாட்டு வருது. ஏதோ ஒரு பாட்டு நெகட்டிவான பாட்டு வருது. நீங்களா எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பாட்டு வருது. நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு மூச்சு போட்டு ஜெபிச்சீங்க 2 மணி நேரம் சுத்தமா கடையில் தூங்கிட வேண்டியதான். ஹல்லேலூயா.
2 மணி நேரம் நீங்கள் ஜெபிச்சிங்க பாருங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செஞ்சு அத்தனை வேஸ்டாக ஒரு பாட்டில் சோழி சுத்தம் போயிருக்கும். சோழி முடிஞ்சிச்சு. இப்போ புரிஞ்சுங்களா ஏன் இன்னும் கைக்கு எதுவும் எட்டலைன்னு? அதுக்கப்புறம் இங்கே வந்து விசுவாச வார்த்தையை கேட்டுறீங்க, நல்ல தும்பாயிருங்க. நீங்கள் மற்றது ஏதோ ஒன்று அவிசுவாசமான வார்த்தை ஏதோ ஒன்று. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு அதை பார்க்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றது போய் கேட்கும்போது நீ அப்படி பண்ணாயா, இப்படி பண்ணாயா, அப்படி செஞ்சாயா, இப்படி செஞ்சாயா, இப்படி எப்படி போவாய் பரலோகத்துக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை நீங்கள் அப்படி கேட்குறீங்க. முடிஞ்சு போச்சு சோழி. ஆமாண்டவரே நான் போடுவேன். நீ இன்னும் குறைவுள்ள பாத்திரமா இருக்கிறாய், உன் குறைகள் எல்லாம் விட்டு நீ கர்த்தர் நேர்த்தி செய்வாய் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய். நீ ஆதியிலிருந்து அன்பை பைபிள் போட்டிருக்கா இல்லையா? எடுத்து வாசிங்க, அந்த இடத்து வாசிங்களேன், கொஞ்சம் மட்டும் வாசித்து முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதை நான் இங்கே சொல்லி கொடுத்தனா இல்லையா? ரெண்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ ஆனாலும் நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய், உன் பேர் எனக்கு குறை உண்டு. சரி, அதுக்கு மேலே வாசிங்க. நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருப்பதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும், இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒருத்தனுக்கு? சகிச்சு கொண்டிருந்தா அப்படியா, பொறுமையாக இருந்தா அப்படியா, இழைப்படையாமல் பிரயாசப்பட்டா அப்படியா? இதுக்கு மேலே என்ன வேணும்? இவ்வளோ சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதியிலிருந்து அன்பை விட்ட உண்மையில் எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து இது அவர் எதை அது என்ன மீன் பண்ணுறான்னு தெரியாமையே நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய், இன்னும் சரியில்லை, இன்னும் சரியில்லை, இன்னும் சரியில்லைன்னு ஒருத்தங்கிட்ட வந்த ஏங்க 7 நாள் ஃபாஸ்டிங் போட சொன்னார் ஒரு பாஸ்டர். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சேங்க. இது வந்த சொல்லுங்க தம்பின்னு 40 நாள் போட சொன்னார். 40 நாள் போட்டேங்க. அடுத்த பிள்ளை போட்டேங்க, 40 நாள் போட்டேங்க. சரி தம்பி, அப்புறம் என்ன 7 அமாவாசை. சரி நாங்கள் 7 அமாவாசை போனேங்க. அப்புறம் ஒரு 7 பௌர்ணமி 7 பௌர்ணமி போனேங்க. அப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்க? சுத்தம். காங்கேயத்தில் கடை பூட்டிட்டு ரோட்டில் உக்காந்துருக்கிறேன் அப்படிங்கிறார். காங்கேயத்தில் கடையை பூட்டிட்டு, ஆமாம், இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் போடாமல் 7 நாள் ஃபாஸ்டிங் போடாமல் 7 அமாவாசை 7 பௌர்ணமி போகாமல் இருந்தால் வச்சு கொஞ்சமாச்சு கடை போயிடுச்சு இருந்தார். இதெல்லாம் போய் இழுத்து போட்டுன்னு இப்போ ரோட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சிக்கிறாரு இருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்ன செய்யணும் எதிர்பார்க்காதீங்க, அவர் உங்களுக்கு என்ன செஞ்சார் மட்டும் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டடி ஃபோன்லேயே எடுத்தேன் அவருக்கு. இப்போ சொல்கிறாரு, உங்கள் சபையை கொஞ்சம் பிரான்ச் அங்கே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. காங்கேயத்தில் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் அங்கேயே எங்கள் வீட்டுக்கு மேலே வேணால் கொடுக்குறேன், வந்தால் போதுங்க. நான் அவங்க யூடியூப் அனுப்பிச்சிக்கிறேன், அவங்களுக்குலாம் அந்த மாதிரி அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கள் அப்படின்றதுலாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆதியிலிருந்து அன்பை விட்டாய்? அது அன்பை என்ன விட்டாய்? என்ன ஆதி அன்புன்னா என்ன தெரியுமா? இங்கே ஆதி அன்பில் அன்புன்னு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் லவ். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ்லாம் என்ன சொல்லியிருந்த வசனம்? 1 யோவான் 4:8 எடுத்து வாசிங்க. 4:8 இல்லையே, முந்தி அவர் என்னை முந்தி அன்பு செலுத்தினார் போட்டிருக்கா. எடுத்து வாசிங்க. 4:18 எடுத்து வாசிங்க. அன்பில பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ முந்தி அன்பு கூர்ந்தானே என்ன? அங்கேயும் வந்து தமிழ்ல முந்தி, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் லவ். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லவ். அப்போ என்ன அப்படின்னா, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்ட முந்தி நான் உங்ககிட்ட அன்பு வச்சேன் பாருங்க, அந்த அன்பை நீ என்ன செய்யல, பார்க்கல. நான் வச்ச அன்பை நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நான் சிலுவைக்கு போனது, நான் உனக்காக பட்டது, நான் உண்மையில அன்பு வச்சது, அதை நீ பார்க்கல. நீ ஃபாஸ்டிங் போறது, நீ சர்ச்சுக்கு வர்றது, நீ முட்டி போட்டு ஆடுறது, செவுத்துல முட்டிக்கிறது, இதே பேசிட்டு இருக்கிற. அதனால உன் பேர் எனக்கு குறை உண்டு. இதை பேசிக்கலாம். நீ சகித்து கொண்டதையும் என் நாமத்திற்கு அது பண்ணது இது பற்றி எனக்கு தெரியும், எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் தெரியும். ஆனால் நீ என்ன பண்ணுறீங்கன்னே நீ பேசிருக்கிற.
ஆண்டவரே உமக்கா அப்படி ஒன்று இப்படி ஒன்று ஆண்டவரே கால் லென்ச் அப்படி பண்ண ஆண்டவர் டேக்ஸ் கொடுத்து ஆண்டவரே என்னோட குழந்தைய தொட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே ஓடலாம் ஒன்று ஆண்டவரே இப்படி பண்ண அப்படி பண்ண ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு ஆண்டவர் அப்படியே பேசுகிறேன். தப்பு, அப்படி பேசாத. அதை நான் பார்க்கல, அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் பேசுறது வச்சிருக்கிறேன். நான் உனக்கு முன்னாடி சிலுவைக்கு போன பத்தியா அந்த அன்பை பேச்சு, அந்த அன்பை பாரு, அதை யோசி. நான் முந்தி அனுபவிச்சது அந்த அன்பையே நினைச்சு கொண்டே இரு. நீ என்ன பண்ற என்ன செய்ற அதெல்லாம் இங்க பேச, அதை நான் அதை பார்க்கறதே இல்லை. ஹல்லேலூயா. இப்படி மெசேஜ் கேட்டுட்டு நீங்க 2 நாள் கழிச்சு நீங்க நீ பண்ணு திரும்பி பேசுறீங்கன்னா அப்புறம் எங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? இப்போ புரிதுங்களா ஏன் லேட் அடிக்குதுன்னு? ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல எஃபெக்ட் போடுறீங்க, நல்லா காலையிலேருந்து நல்லா ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, கத்தருக்காக ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுடைய மனது எப்பொழுதும் ஒன்றையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு, நல்வாழ்வு, சரிங்களா, முன்னேற்றம், இதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற எது கேட்டாலும் பொழுது போகாமல் கேட்டு அமிச்சிருங்க, அவ்வளோ மேட்டர் முடிஞ்சு, வேறு வழி இல்லை, அவ்வளோதான். அது உங்களுக்குள்ளே போய் என்ன செய்யக்கூடாது, கிரி செய்யவே கூடாது. உங்களுக்கு கிரி செய்தெல்லாம் எப்படிங்க? கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் கிரி செய்யும். ஹல்லேலூயா. புரிதுங்களா புரியலைங்களா? ஆமாம். அப்போ அப்படி கிரி செய்யும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வருமானம் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எதெல்லாம் கட்டுங்களோ அது கட்டும், எதை கட்டுங்களோ அதெல்லாம் கட்டவழுக்கும். ஆமென். கர்த்தர் மாபெரும் காரியம் செய்வாராங்க. ஹல்லேலூயா. சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடர்றேன். ஆமாம், அடுத்த வாரம் வியாபாரத்தில் இருந்து எப்படி வெற்றி பெறுவது எப்படிங்க? அடுத்த வாரம் வியாபாரத்திலிருந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். சொல்லுங்கள், செல்லும் செலவை பைபிளில் போட்டிருக்குங்களா? செல்லும் செலவை அந்த அங்கிருந்து நான் அடுத்த வாரம் பேச போகிறேன். ஆமாம், உங்கள் வியாபாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை எப்படி மேலே கொண்டு வர போகிறார், உங்களுடைய வருமானத்தை எப்படி அவர் பெருக செய்ய போகிறார், உங்களுடைய வருமானம் உங்களுடைய வியாபாரம் இப்போதைய பாய்க்கிலும் 100 மடங்கு எப்படி பெருக செய்யணும், எந்த விதத்தில் நீங்கள் ஆஸ்வதிக்க போகிறீங்க, அதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அதற்கு நீங்கள் தேவனிடத்திலிருந்து தேவனை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தர போகிறோம். ஹல்லேலூயா. எந்திரிப்போமா? சமயம் ஆயிடுச்சு.